இங்க கோமதி ஒரு பக்கம் ராஜி மீனா மயிலுன்னு சொல்லிட்டு எல்லாரோட நகையுமே கொண்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த நகையை நீங்க போட்டுக்கணும், சொல்ல போனா பார்க்கும்போது நல்லபடியா தெரியணும், அதுவும் நம்ம எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே கிராண்டா தெரியணும் அப்படின்ற மாதிரி அந்த நகையை அங்க கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க மயிலோட முகம் சுத்தமா மாறி போயிடுது. இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே அக்கா இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, நம்ம இதா இருந்தாலும் சமாளிச்சுக்குவோம், இந்த பிரச்சனைக்காக நீங்க உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வருத்தத்தை வச்சுக்காதீங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் நீங்க இதை பத்தி யோசிக்காம ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஏன்னா இப்போ யாருமே உங்களோட நகையெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க, இப்போ எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் முடிகிறத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி மயிலுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல நலுங்க வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இங்கே மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஆள் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அரசிக்கு நலுங்க வச்சு எல்லா வேலையுமே வந்து பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அரசிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா குமரவேல் ஏற்கனவே மிரட்டின மாதிரி வேற ஏதாவது பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் மானமே போயிடும், அதுலேயும் குறிப்பா நம்ம அம்மா அப்பாவோட நிலைமை என்ன ஆக போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க அரசிக்கு மெகந்தி வைக்கிறதுக்காக எல்லாருமே மெகந்தி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அரசிக்கு மறுபடியுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. அப்போ கரெக்டாக இங்கே குமரவேல்ட்ட இருந்து ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி இந்த பக்கம் அரசி பேசும்போது குமரவேல் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன், நீ என்கிட்ட பழகிட்டு நீ மறுபடியும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனால் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா, நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே அரசியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசி குமரவேலோட டார்ச்சரை தாங்க முடியாமல் உள்ளுக்குள்ள பயங்கர வேதனையோடையும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே சுகன்யா மட்டும்தான் அப்பப்போ மறுபடியும் அரசிக்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசி அரசியை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசிக்கிட்ட வந்து அரசி இங்க பாரு, குமரவேல் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, என்ன பண்றானே எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்னமா இது, உனக்கு என்ன முடிவு இருக்கு, நீ உங்க அப்பா அம்மா பேச்சை தான் கேட்க போறியா இல்ல குமரவேல் கூட போக போறியா அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியும் அரசியோட மனசை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசி ஒரே பிடிவாதமா தான் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் செய்ய போறேன், அவங்க சொல்ற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி முடிவோட இருக்காங்க. ஆனா இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட சுகன்யாவும் இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு குமரவேல்கிட்ட கால் பண்ணி ஒரு பிளான் ஒன்று சொல்றாங்க. அதாவது இதுக்கு மேல அரசி சம்மதத்தோட வரமாட்டா குமரவேலு, நல்லா புரிஞ்சுக்க, அது இல்லாமல் பயந்தும் வரமாட்டா, அவளை எப்படியாவது ஒரு பொய் சொல்லி வெளியில் வர வைக்கணும், அவள் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீ உனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு பசங்களை வச்சு அவளை கடத்திட்டு போயிட்டு அவளை கட்டாய கல்யாணம் பண்ணிக்க, அது மட்டும்தான் இப்போதைக்கு நீ அரசியை சேர்றதாகும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம தலைக்கு மேலே போயிடும் அப்படின்ட்டு இங்கே சுகன்யா குமரவேலுக்கு பிளான் கொடுக்குறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னே இந்த பக்கம் குமரவேலுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இங்கே சுகன்யா இருந்துக்கிட்டு இங்கே பாரு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ இப்போ அரசியை எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் அப்பா சொல்லி ஒன்றும் நீ அரசியை லவ் பண்ணல, ஏற்கனவே அரசி உன் மனசில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதனால் நான் சொன்ன மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி இங்கே சுகன்யா பக்காவாக பிளானை போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே குமரவேல் மறுபடியுமே அரசிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தான் எல்லாரும் நலுங்கு வச்சு முடிச்சதுனால யாரும் அரசியை கண்டுக்காமல் அவங்க ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அரசியும் கால் அட்டன் பண்ணிட்டு யாருன்னு பார்த்தா இங்கே குமரவேல் தான் புது நம்பர்லேருந்து கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அரசிக்கிட்ட இங்கே பாரு, நான் இப்போ உன்னை இதோட விட முடியாது, நீ முதல்ல என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என்னை மன்னிப்பு கேட்டேன்னா நான் விட்டுட்டு போயிடுறேன், ஆனால் அந்த மன்னிப்பை நீ ஃபோனில் கேட்டால் நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ நேரில் வந்து தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அரசுக்கிட்ட டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் இங்கே அரசியும் வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணியாகணுமே, இப்போ எப்படி நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுன்னு தெரியாமல் திணற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்த சுகன்யா இங்கே பாரு அரசி, இந்த குமரவேல் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் ரொம்ப கோபத்தோடு இருக்காமா, நீ எப்படியாவது அவனை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே வந்துரு, அவன் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி இங்கே குமரவேலை பார்க்கறதுக்காக அரசியை வீட்டை விட்டு பின்வாசல் வழியாக வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுகன்யாவும் பின்வாசலை லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அரசி திருப்பி ஓடி வந்தாலும் இந்த வழியாக உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இதே மாதிரி அரசியுமே குமரவேல்கிட்ட போயிட்டு இங்கே பாரு, இதுக்கு மேலே என் லைஃப்க்கு வராத, நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் என் லைஃப்பில் தொந்தரவாக இருக்கக்கூடாது, நான் இது வரைக்கும் உங்க கூட பழகினதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்கே குமரவேல்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் குமரவேல் இருந்துக்கிட்டு என்ன அரசி இப்படி போய் ஏமாந்துட்டியே, என்னோட பிளானில் நீயே வந்து சிக்கிட்டியே, நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக உன்னை இங்கே ஒன்று வர சொல்லலை, உன்னை தூக்கிட்டு போகிறதுக்காக வர சொன்னேன், ஏன்னா நான் கண்டிப்பாக நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், என் லைஃப்பில் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை கடத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அரசியுமே அங்கே குமரவேல்கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமாக ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக குறுக்க ஒரு கார் வரவும் அந்த கார்லேருந்து இறங்குறவங்க கிட்ட அரசி ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னை இவன் துரத்திட்டு வரான், என்னை கட்டாய கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண போகிறான், தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கார்லேருந்து இறங்குறவங்க எல்லாருமே இங்கே அரசியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இது எல்லாமே குமரவேலோட பிளான் தான். அங்கே வந்திருக்கிறது குமரவேலோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களும் என்னம்மா இது இப்படி எங்ககிட்டே வந்து மாட்டிக்கிட்டியே, நாங்களே ஒன்றை தூக்க தான் வந்திருக்கோம், பாரு நீயே வழியை மறிச்சு வாங்க என்னை காரில் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இங்கே அரசியை கட்டாயமாக இந்த பக்கம் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ குமரவேலுமே அரசியை பார்த்து இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், நீ தான் என்னோட மனைவி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, யார் வந்து தடுத்தாலும் சரி கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி அங்கே அரசிக்கிட்ட சவால் விட்டுட்டு அரசியை அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் இங்கே மீனா ராஜின்னு சொல்லிட்டு அரசியை உள்ள காணுமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மேலே அரசி வீட்டில் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இங்கே மீனாவே அந்த விஷயத்தை பற்றி கோமதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ கோமதி ரொம்ப பதட்டத்தோட இங்கே அரசியை தேட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த விஷயம் இங்கே பாண்டியன் வீட்டுக்கு முழுசாக தெரியும் போது பாண்டியனோட நிலைமை என்னாக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.